துபாய் சிலிகான் ஓசிஸில் ரயில் பஸ் போக்குவரத்து வர இருக்கிறது. அதாவது பஸ் போன்ற ஒரே கம்பார்ட்மெண்ட்களை கொண்ட வாகனம் குறிப்பிட்ட ரயில் டிராக்கில் ஓடுவதுதான் ரயில் பஸ். துபாய் டெவலப்மெண்ட் ஹப்பில் 50,000 சதுர அடியை கடக்க இந்த ரயில் பஸ்கள் துபாய் சிலிகான் ஓசிஸில் வர இருக்கிறது. இதனுடைய பணிகள் மற்றும் சோதனைகளை மேற்பார்வையிட ரயில் பஸ் டெவலப்மெண்ட் ஹப் என்பதை துபாய் அரசு உருவாக்கி கண்காணித்து வருகிறது. அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் இதன் பணிகள் முழுமையாக நிறைவேறி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமீரகத்தின் ஹட்டா டேமிலிருந்து மின்சாரம் எடுத்து துபாய் நகரத்திற்கு கொண்டு வரும் பரிசோதனை முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியின் உதவியோடு ஹட்டா டேமில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலம் மின்சாரம் எடுக்கும் பணி தொடங்கப்பட்டது. 250 மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்கி மணிக்கு 1500 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் இந்த பவர் பிளான்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு உற்பத்தியாகும் மின்சாரம் நேரடியாக துபாய்க்கு கொண்டு வந்து பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக ஹட்டா டேமில் இருந்து துபாய்க்கு மின்சாரம் கொண்டு வரும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உருவாகும் கம்ப்யூட்டர் உற்பத்தி தொழிற்சாலை. சவுதி அரேபியாவில் 2 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் பிசி, லேப்டாப் மற்றும் ஸ்மார்ட் போன்களை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்பட இருக்கிறது. இதற்காக சவுதி அரேபியாவின் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் நேரடியாக நடத்தும் அலர்ட் நிறுவனத்துடன் சீனாவின் லினோவா நிறுவனம் பார்ட்னர்ஷிப் முறையில் இணைந்துள்ளது. மேலும் இதற்காக லினோவா நிறுவனம் தனது பிராந்திய தலைமையிடத்தை சவுதி அரேபியாவின் ரியாத்திற்கு தற்பொழுது மாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்காக பிரத்யேகமாக முகமது பின் சையத் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் முதல் முறையாக AAUG புரோகிராம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த AAUGயில் சேர உலகம் முழுவதும் இருந்து 8000 விண்ணப்பங்கள் வந்திருந்தது. இதில் வெறும் 115 விண்ணப்பங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். AA for இன்ஜினியரிங், AA for பிசினஸ் ஆகிய 2 படிப்புகள் இந்த பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. AI இண்டஸ்ட்ரியாக துபாய் மாறி வரும் நிலையில் இங்கு AI தொழில்நுட்பம் குறித்து படிக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றால் முதல் நாளிலிருந்து AI நேரடியாக தொழில் முறையாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அதிக அளவு உள்ளது. இதனால் உலகளவில் இந்த பல்கலைக்கழகம் AI கல்வியில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஓமனுக்கு சுற்றுலா வந்த பயணி மலையில் இருந்து வழுக்கி விழுந்து பலி. ஓமன் நாட்டில் உள்ள ஓமன் தோஃபார் பகுதி அரபு நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு பச்சை பசேல் என்று இருக்கும். இதனால் வளைகுடாவின் பிற பகுதிகளில் இருந்து பலர் இந்த இடத்தில் சுற்றுலாவுக்கு வருவது வழக்கம். அப்படி சுற்றுலாவுக்காக வந்த ஒருவர் ஓமன் தோஃபாரில் உள்ள ஜபல் சமகான் என்ற செங்குத்தான மலை ஏற முயற்சித்த போது மழையின் காரணமாக வழுக்கி விழுந்து பலியாகியுள்ளார். இந்த பகுதி மழைக்காலங்களில் அதிக ஆபத்து நிறைந்ததாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்தோடு வர வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புகழ்பெற்ற சில்க் ரோடை போல சர்வதேச பேரீச்ச சாலையை உருவாக்க சவுதி திட்டமிடப்பட்டுள்ளது. சவுதி விஷன் 2030 குவாசிமான் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் விவசாய உற்பத்திகளை அதிகரித்து பச்சை நகரங்களை உருவாக்கி அதன் மூலம் பொருளாதார சுழற்சி முறையை ஏற்படுத்தி வெளிநாடுகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்ய சவுதி திட்டமிட்டுள்ளது. திட்டத்தின் ஒரு பகுதியாக வரலாற்றில் புகழ்பெற்ற சில்க் ரோடு போல இன்டர்நேஷனல் டேட்ஸ் ரோடை உருவாக்க சவுதி திட்டமிட்டுள்ளது. சில்க் ரோடானது சீனாவில் இருந்து ஐரோப்பாவை வர்த்தக ரீதியாக இணைக்கக்கூடிய ஒரு சாலையாக இருந்து வருகிறது. தற்பொழுது இதை மீண்டும் புதுப்பிக்க சீனா முயற்சித்து வருகிறது. சவுதி உருவாக்கும் இன்டர்நேஷனல் டேட்ஸ் ரோடை இந்த சில்க் ரோடை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 5,78,000 டன் பேரிச்சம்பழத்தை ஏற்றுமதி செய்ய சவுதி அரேபியா திட்டமிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா சுல்ஃபி பகுதியில் புதிய ரயில் நிலையத்தை அறிமுகப்படுத்திய சவுதி ரயில் கம்பெனி. ரியாத்திலிருந்து குரையாத் வரை 2018ஆம் ஆண்டு முதல் பயணிகள் ரயில் தினசரி 6 முறை இயக்கப்பட்டு வருகிறது. இதில் ஏற்கனவே 6 நிறுத்தம் இருந்த நிலையில் 7வது நிறுத்தமாக சுல்ஃபி பகுதியில் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது.
குவைத் விமான நிலையத்தில் செல்ஃப் செக்கிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெர்மினல் 4 வரும் பயணிகள் தானியங்கி செக்கிங் சிஸ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த சிஸ்டத்தின் மூலம் பயணிகள் தாங்களாகவே தங்களுடைய லக்கேஜ்களை எடை பார்த்து போர்டிங் பாஸை தாங்களாகவே பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம்.